தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கான நாட்கள் நெருங்கி வரும் நிலையில் அப்பண்டிகையை அலங்கரிக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான களமும் சேலத்தில் தீவிரமாக தயாராகிக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மதுரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சேலத்தை சேர்ந்த பாகுபலி காளை முதலிடம் பெற்று சேலத்திற்கு பெருமை தேடி தந்த நிலையில் நடப்பாண்டில் காளைகளை தயார்படுத்தும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி, வாழப்பாடி, அயோத்திப்பட்டினம், வெள்ளாளகுண்டம், வீரபாண்டி, நெய்க்காரப்பட்டி என சுமார் 50ற்கும் அதிகமான இடங்களில் ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் காளையர்களுக்கான பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது. அப்படியே நாங்கள் தாண்டி ஒரு வண்டி பேசி போய் ஒரு அமௌண்ட் அதிகமாக பேசி ரொம்ப தூரம் போய் நம்ம கஷ்டப்பட்டு அங்கே போனாலுமே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எங்களோட மாடுகள் அடைக்க முடியாம போய் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி அவங்க ஒரு சீரமைப்பா கரெக்டா பண்ண முடியாதனால ரொம்ப இது இருக்கு. எங்களுக்கு என்னன்னா போறோம்னா அந்த உண்டான மாடோட விலைகள் இப்ப இந்த ஒரு 300 ரூபாய் நம்ம டோக்கன் கொடுத்து நம்ம வாங்குறோம்னா அது 300 ரூபாய் டோக்கன் நாங்க 3000 4000 ரூபாய் செலவு பண்ணி போறோம்னா அந்த மாடுக்கு உண்டான இதுக்கு அவருக்கு மாடு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா வேற மாடுகள் எல்லாம் நிறைய அடிக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் நிறைய இதுங்கிறதுனால நாங்க அவுக்க முடியல. நிறைய மக்களுக்கு பசங்க வராங்க, அந்த டோக்கன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு உண்டான மாடு அவங்க பராமரிக்காத காரணம் உண்டான டோக்கனுக்கு அவுத்துதான் பரவலாம். அது வெளியே டோக்கனே கொடுக்காம நிறைய மாடு அவுக்குறாங்கண்ணா. தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற அலங்காநல்லூர், அவனியாபுரம் பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் டோக்கன் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக எழுந்திருக்கும் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பாரம்பரிய வீர விளையாட்டாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு விரட்டு போட்டிகளில் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது என மாடுபிடி வீரர்களும் காளையர்களின் உரிமையாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போட்டு மாடு வாங்குறோம், பிரயோஜனம் இல்லாத போகுது. ஆசாசியம் வாங்கி வாடி வரைக்கும் போய் வெளியே அவுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே வெளியே அவுத்தாலும் கம்மி பிரைஸ் போடுறாங்க. கட்சிக்காரங்க மாட்டுனா அது இதுன்னு போட்டு நிறைய கொடுக்குறாங்க. எங்க மாட்டுக்கு அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லாரும் பசங்களும் இப்ப ஆர்வமா எல்லாரும் வராங்க. இப்ப என்னன்னா இப்ப கவர்மெண்ட் நமக்கு டோக்கன் எல்லாம் வழங்குற மாதிரி இருக்கணும். ஆசையா இப்ப எல்லா பசங்களும் வரும்போது நம்ம கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம பசங்களும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கணும். இப்போ சேலத்துல இப்ப 4 வாடி 5 வாடி இருக்குது. அந்த 5 வாடிக்கும் நமக்கு இப்ப டோக்கன் கிடைச்சா நம்ம மாடும் சிறப்பாக அடைக்கலாம். ப்ரைஸும் இப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸா நமக்கு போட்டா நல்லதா பண்ணிட்டு வெளியே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோக்கன் கிடைக்கிறதே பெரிய சிரமமா இருக்கு. ஜல்லிக்கட்டு போட்டி என்பது வீர விளையாட்டு என்பதை தாண்டி தமிழகத்தின் அடையாளமாகவும் பண்டைய காலத்தின் பாரம்பரியமாகவும் பார்க்கப்படுகிறது. காளைகள் மற்றும் காளையர்களின் வீரத்தை பறைசாற்றும் இந்த ஜல்லிக்கட்டில் எந்தவித பாரபட்சமும் காட்டக்கூடாது என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க. இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.